தேவனுக்கே துதி, கனம், மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 122 நாம் தியானிக்க போகிறோம். இதுல மொத்தம் 9 வசனங்கள் இருக்கிறது. இதற்கு தலைப்பு தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் என்பது சந்தோஷத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தேவனை துதிப்பதற்காகவும் பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தின் அன்பின் நிமித்தம் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்திற்கு 3 முறை தேவாலயத்திற்கு போக வேண்டும். அதைத்தான் நாம் யாத்ராமத்துல பார்க்கும்போது யாத்ராமம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டுடைய சந்நிதியில் வரக்கடவல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமம் 16:16 வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலும் வாரங்களிலும் பண்டிகைகளிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் புத்திரரில் ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்திற்கு 3 முறை தேவாலயத்திற்கு போக வேண்டும். அவர்கள் எருசலேமை கிட்ட சேரும்போது ஒவ்வொரு கோத்திரமும் சந்தோஷித்து மகிழ்கிற அந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தை பாடுவார்களாம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே தாவீது வனாந்திரத்திலே இருக்கும்போது ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பதை நினைப்பாராம். சங்கீதம் 42ஆம் சங்கீதத்துல 2, 4, 5 வசனங்கள்ல என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாகி இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்துடைய தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திர அவர் சமூகத்துக்கு ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பிரியமானவர்களே, தாவீது வனாந்திரத்தில் இருக்கும் ஆண்டவரை துதிப்பதை நினைப்பாராம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது 42ஆம் சங்கீதத்துல 2, 4, 8 வசனங்கள்ல. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தையும் நாம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் ஒரு 2 வசனங்கள் எருசலேமை குறித்த மகிழ்ச்சியை குறிக்கிறது. 3 முதல் 5 வசனங்கள் எருசலேமின் மேன்மையை குறிக்கின்றது. 6 முதல் 9 வசனங்கள் எருசலேமின் மேல் தாவீதின் அன்பு கரிசனையை குறிக்கின்றது. பிரியமானவர்களே, முதலாவது எருசலேமை குறித்த மகிழ்ச்சி 1, 2 வசனங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களின் மேல் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். ஆலயத்தை நேசிக்கிறோமா? ஆலயத்திற்கு முன்கூட்டியே வருகிறோமா? பிரியமானவர்களே, 9:00 ஆராதனை 8:45 ஆராதனைக்குள்ள இருக்கணும். அதுதான் டிசிப்ளின். நீ எத்தனை பேர் ஆலயம் 9 மணினா 10 மணிக்கு வர ஆட்கள் இருக்கிறாங்க, 11 மணிக்கு வர ஆட்கள் இருக்கிறாங்க. ஆலயம் ஆராதனை முடிகிற நேரத்துக்கு வர ஆட்கள் இருக்கிறாங்க. ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுவார். மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். 2 3 முதல் 5 வசனங்களை எருசலேமை இசைவெளிப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியா கர்த்தருடைய ஜனங்களின் கோத்திரங்களில் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்பது போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசன நியாயங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். 6 முதல் 9 வசனங்களை பார்க்கும்போது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தினந்தோறும் ஜபிக்க வேண்டிய ஒரு காரியம் எருசலேமின் சமாதானத்துக்காக. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் சண்டை ஓயவில்லை. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் சண்டை ஓயவில்லை. எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்குள் இருக்கிறது. மத்த 7ஆம் வசனத்துல நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக எல்லா வீடுகளிலும் இந்த வசனத்தை போட்டிருப்பார்கள். நலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 6, 8, 9 என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதன்பே உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்திலே வீட்டில ஜபிக்கிறதற்கும் ஆலயத்திலே ஜபிக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஆலயத்திலே சென்று ஜபிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது,
எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க் யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.